ஐடியா நல்லா இருக்கு பிரபு. பேபி ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஸ்டுடியோ கேட்குற. பட் ஆனால் கிட்டத்தட்ட மினி தீம் பார்க் அளவுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கியே. அதான் மாமா, பேபி ஃபோட்டோ ஷூட்டுன்றது ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. பிறந்த குழந்தைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ஒரு 6 மாதத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ஃபர்ஸ்ட் டே பர்த்டேன்னு ஃபோட்டோ ஷூட்னு ஈவெண்ட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷத்துலேயே நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரிட்டர்ன் எடுத்துடலாமாம்மா? எல்லாம் ஓகே, பட் ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் 15 லட்சம் இருக்கேப்பா. கண்டிப்பாக இடம் லீஸ்க்கு தான் எடுக்க போகிறோம். அது ஒரு 4 லட்சம் ஆகும். உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ் ஒரு 6 லட்சம் ஆகும். எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு 3 லட்சம் வரும். ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக வேணுமாம்மா, அதுக்கு ஒரு 2 லட்சம் ஆகிடும். ஓஹோ, 15 லட்சம் பெரிய அமௌண்ட்டு. நான் பேங்க்கில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இருந்தாலும் ஐடியில் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க. சில ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க, சில பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. பட் ஆனால் மீடியா ஸ்டுடியோன்னா தான் யோசிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரல. வேறு மாதிரி சொல்லி அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் மாமா. இந்த உலகத்தில் பையனுக்கும் பொண்ணுக்கும் எமோஷனாக செட் ஆகாதுங்க. நம்ம எவ்வளோ தான் உங்களை அன்பாக பார்த்துக்கிட்டாலும் அது சண்டையில் தான் போய் முடியும். அப்படி தான் எனக்கும் சஞ்சுவுக்கும் முதல்ல சண்டை வந்துச்சு. அமரன் படத்துக்கு போகுமா? இல்லை, எனக்கு மூடு இல்லை. படம் பார்க்க கூடுவா? இயர் எண்டு, ஆடிட் ஒர்க் வேற போயிட்டு இருக்கு. இருக்கிற கடுப்புல நீ வேற மொக்க காமெடி பண்ணாத. சரி, ஃப்ரீ ஆகிட்டு சொல்லு, டிக்கெட் புக் பண்ணுறேன். உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு மூவி பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன். மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை என் கூட பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கடுப்பேத்தாத. இப்ப என்ன சொல்ல வர? இப்பெல்லாம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைமே இல்லைல்ல? நான் எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் உன் கூட தானே இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஆனா அந்த சபரி கூட ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டறல? லூசாடா நீ? நானும் அவனும் ஒரே டீம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதா செய்வோம். எனக்குன்னு கொஞ்சம் கூட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. டேய், இப்பதானடா டீம் அவுட்னு சொல்லி பாண்டி வரைக்கும் போயிட்டு வந்தீங்க. அங்க போய் மட்டும் கால் மேல கால், வீடியோ காலா பண்ணி நீ தானே உயிரை வாங்கிட்டு இருந்த. சேஃப் தானா, எல்லாம் ஓகேவான்னு தான் செக் பண்ண, அவ்வளவுதான். ஐயா சாமி, போதும். 24 வருஷம் நான் என்ன பாத்துக்கிட்டேன். அந்த 2 நாள் எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? I know how to take care of myself. தெரியும் உனக்கு? இப்ப இருக்க பசங்கலாம் எப்படின்னு தெரியுமா? எப்படா கேப் கிடைக்கும் உள்ள போடலான்னு இருக்கானுங்க. எல்லாரையும் உன்ன மாதிரி நினைக்காதடா. நீ எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கிற எல்லா ரைட்ஸ் எனக்கு இருக்கு. நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் வேணா உனக்கு இருக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணணும்னு டிக்டேட் பண்ற ரைட்ஸ் இல்ல உனக்கு. ஏ, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரி. இன்னுமே இல்ல. சாரிடி, ஒரு மெச்சூர்டே இல்லாம உன்கிட்ட நான் சண்டை போட்டேன். அதான் முடிஞ்சு போச்சுல்ல, விடு. உன் மேலே இந்த கோவத்தில் நான் ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் டெலீட் பண்ணல. என்ன ஃபோட்டோன்னு சொல்லு பார்ப்போம். கூர்கில் நம்ம ஒன்றா எடுத்த ஃபோட்டோ. அது எதுக்கு எடுத்தோன்னு ஞாபகம் இருக்குல்ல? தெரியும். ஏய், சாதனா உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா பாத்தியா? இன்னும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சஞ்சனா, உங்கள் அப்பா அலைன்ஸ் பார்க்குறாரா என்ன? கேலரியில் ஒரு பசங்க ஃபோட்டோவாக இருக்கு. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், அது அப்படியே விடு. சாரிடி. ஏய், என்ன பண்ற? இல்லை,
சம்டைம்ஸ் இந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா ஓப்பன் ஆயிடும். அதான் ட்ரை பண்ணேன். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் மேரேஜ் நோ? ஐ டோன்ட் நோ. ஓகே. அப்பாவோட ஆசைக்காக ஜஸ்ட் அலையன்ஸ் பார்க்க ஓகே சொல்லியிருந்தேன். ஏய் தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உனக்கு அடுத்து என்ன பிளான்? தெரியல, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸ்டூடியோக்கும் லோன் அப்ரூவல் ஆகலை. பர்சனல் லைஃப்பும் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. யூனோ வாட், என் லைஃப் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ எனக்கு அப்படியே இப்போ திருப்பி வேணும். ஆனால் அதை நம்ம கடந்து வந்துட்டோம். ம் நான் சொல்லுங்கள், இன்னும் டைம் ஆகுமா? சரி ஓகே வாங்க. ஹவுஸ் ஓனர் தான், டிரைவர் வர இன்னும் 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகுமா? ஓ சரி ஓகே செஞ்சனா, உன் ஃப்ரெண்டு வர டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். ஆ அந்த கிஃப்டெல்லாம் வெறும் கோவத்தில் தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ வாங்கி கொடுத்த அந்த வாட்ச் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீ இல்லாத இந்த 3 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அதை பார்த்துப்பேன். அந்த கிஃப்ட்ஸ்லாம் நானே வச்சுக்கவா? நீ இல்லாத டைமில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிரபு, பிரபு சொல்லு சஞ்சு. நீ இன்னும் போலல்ல? போல. இப்போ எதுக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? என் மூஞ்சியே அப்படிதான். ம், பேபி ம், பேபி, ம். எனக்கு இந்த ஸ்கூல்லேருந்தே ரூல்ஸு கண்டிஷன்னு படித்தாலே செம்ம இரிட்டேட் ஆகும். அதுக்கு நான் படித்தாதான் இரிட்டேட் ஆகும். நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ரூல் நம்பர் 1, நம்ம 2 பேருக்குள்ள எப்பயாவது சண்டை வந்துச்சுன்னா ஆ, உனக்கு கோபமே சுத்தமா வரக்கூடாது. ஆ, ஆனா எனக்கு செம்மையா கோவம் வரும். அப்ப நீ தான் சமாளிச்சு. ம், ரூல் நம்பர் 2, நீ பொண்ணுங்களை சைட்ல அடிச்சுக்கலாம். ம். ஆனா குழஞ்சு ஃப்ளர்ட் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 3, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியிலலாம் போகலாம். ஆனா சரக்கு தம்மு அடிக்கவே கூடாது. ஆ, வாரத்துல ஒரு நாள் வீட்ல நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாம். மாசத்துல ஒரு நாள் பப் போலாம். ம். எப்பயாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா உன்னை ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிக்க அலோவ் பண்றேன். ஆனா எனக்கு தோணணும். ரூல் நம்பர் 4, போதும் போதும் போதும், எனக்கு இதுக்கே தலையெல்லாம் சுத்துது. லிவிங்ல எவ்வளோ ரூல்ஸ் போடுறானா?
கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாளோ. என்னது? ஒன்றும் இல்லைம்மா, செம்மையாக ரூல்ஸ் போட்டிருக்கியே. நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.